2018ஆம் ஆண்டு முதல் சிறைபிடித்த 229 படகுகள் இலங்கை அரசு இதுவரைக்கும் விடுவிக்கல. ஒரு பக்கம் அவற்றை மீட்பதற்கான அரசியல் போராட்டத்தை நாம தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தாலும் இதனால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களை சார்ந்த 129 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதமும், 26 நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு தலா 1,50,000 வீதம்னு 6,84 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறோம். இந்த தொகையை 6 லட்சம் ரூபாயாக முதல்ல உயர்த்தி இப்போ 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறார். 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் சிறைபிடிக்கப்பட்ட இந்த மாவட்டங்களை சார்ந்த 73 விசைப்படகுகளுக்கு 8 லட்சம் ரூபாய் வீதமும், 9 நாட்டுப்படகுகளுக்கு 2 லட்சம் ரூபாய் வீதமும் உயர்த்தப்பட்ட விகிதத்தில் மொத்தம் 6,02 லட்சம் ரூபாய் நிவாரணம் இப்போ வழங்கப்பட்டிருக்கு. இப்படி மீனவர்களுடைய கண்ணீரை துடைக்கிற அரசா, ஆதரவு கரம் நீட்டக்கூடிய அரசா நம்முடைய திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இன்னல்களை எல்லாம் தீர கச்சத்தீவை மீட்கிறது தான் ஒரே வழி.